ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மூவிஸ் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லக்கூடிய முதல் பட்டதாரி சான்றிதழ் அது இப்போது காலகட்டத்தில் எவ்வளோக்கு யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸான அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக +2 முடிச்சுட்டு நீங்கள் யூஜி அட்மிஷன் போகிறச்சே இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா ஈவன் கவுன்சிலிங்கில் கூட உங்களுக்கு ஃபீ கன்செஷன் ரொம்ப நல்லாவே வரும். அதே போல் நிறைய காலேஜஸ்லேயும் இப்போது ரீசெண்ட் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சிஎம் சார் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, மேனிஃபெஸ்டோவில் கூட முதல் பட்டதாரிக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, அதை கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த டியூட்டோரியல் வீடியோ. ஓகேயா? ஸோ இதை நான் அந்த பேஜை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போட்டிங்கனாலே அந்த TNeSevai அந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதோட ஹோம் பேஜ் இது தான். நீங்கள் முதல்ல இப்போ தான் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இண்டிவிஜுவல் யூசர் அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் நமக்காக பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சிட்டிசன் லாகின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போகணும். அதை கிளிக் பண்ணணும், உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன விதவிதமான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நாமளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது, எந்தெந்த சர்டிஃபிகேட்ஸ்னு கூட கொடுத்துருக்காங்க. ரைட் லாகின் பண்ணுறதுக்குரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது நாம் நியூவாக இப்போ தான் முதல்ல லாகின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நியூ யூசரில் போய் போங்க. ஸோ நியூ யூசரில் போய் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம இந்த பேஜ்குள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடலாம். ஸோ இதெல்லாம் பேசிக்கான டீட்டெயில்ஸ். ஒரு நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ஒரு பாஸ்வேர்டும் செட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு அந்த க்ரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக்கான பேஜுக்குள்ளே வாங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்க. ஸோ அதில் ரைட் சைட் நீங்கள் இப்போ நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் அந்த பேஜுக்கு வந்தாச்சு. இப்போது அட்டாச் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபோட்டோ வேணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கணும், நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ நீங்கள் இதில் ப்ரொசீட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கு போய்டும். நீங்கள் இதில் எந்த சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த கேன் நம்பரை முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும் போதும் இந்த கேன் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கேனை எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெஜிஸ்டர் கேனை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதில் எல்லா பேசிக் டீட்டெயில்ஸும், ஆக்சுவலாக இது தமிழ் வெர்ஷன் இருக்குது, இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். சில பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. தென் நீங்கள் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அந்தந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே? ஸோ கொடுக்க வேண்டிய அத்தனை பேசிக் டீட்டெயில்ஸையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ கரண்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்து உங்கள் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் ஆகும். ஸோ ஓடிபியையும் நீங்கள் கொடுத்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு பிறகு ரெஜிஸ்டர்னு ஒரு பாக்ஸ் இருக்குல்லையே, அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்குன்னு ஒரு கேன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது அந்த கேன் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுவும் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே ஏற்கனவே ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் இந்த பேஜில் எக்ஸ்ட்ராவாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம அடிஷ்னல் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்லோட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு பேமெண்ட்டை கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது கீழே அவங்க சில க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோனா இவ்வளோ தான் இருக்கணும், டாக்குமெண்ட்னா இந்த சைஸ் தான் இருக்கணும். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்து அந்த சைஸில் அந்த கெப்பாசிட்டியில் நம்ம கொடுத்து அப்லோட் பண்ண பிறகு கீழே எல்லாமே உங்களுக்கு வந்துடும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது.
ஸோ பேரண்ட்ஸோட டிசி கேட்டிருப்பாங்க. சப்போஸ் டிசி இல்லைன்னா அவங்களே ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வேணும். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் நான் கொடுக்குறேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பேமெண்ட்டு மேக் பண்ணுறது தான். ஸோ மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு 60 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் யூஸ்வலாக பண்ணுவீங்க இல்லையா, அவங்க கிரெடிட் டெபிட் கார்டு வச்சோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவோ நீங்கள் பேமெண்ட்டை மேக் பண்ணிவிட்டு முடித்த உடனே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஷீட் ஒன்று வந்துடும். அதாவது ஒப்புகை சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான அடுத்த 1 weekக்குள்ளே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். அது பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மெயிலையோ உங்கள் மொபைல் நம்பர்லேயோ வந்துடும். நீங்கள் அதை பார்த்து ஓப்பன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தேவைப்படுற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ளீஸ் ஷேர் இட். அண்ட் நம்ம சேனலை பற்றியும் இன்ட்ரோ பண்ணுங்கள். ஃபில் பண்ணுறச்சே உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் வந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.